நிறுத்திக்கலாமா? இப்போ நான் சொல்லும்போது எவ்வளோ தப்பாக பேசுகிறேன், அதெல்லாம் சரியாக செய்கிறேன். இப்போ இது சரியாக தப்பாக நான் சொல்கிறது, ஒருத்தர் பின்னாடி போகலாமா வேணாமா, வேணாமா போகலாமா? புரிதல் உங்கள் புரிதலை சரி பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன். பண்ணணுமா பண்ணக்கூடாது, அதுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். நீ காசு செலவு பண்ண வேண்டியது இல்லை, பணம் கொடுக்க வேண்டியதில்லை, நீ வந்து இந்த ஓட வேண்டியதில்லை, நீ ஆடு வெட்ட வேண்டியதில்லை, மாடு வெட்ட வேண்டியதில்லை, துட்டு போய் போட வேண்டியதில்லை, அன்னதானம் பண்ணணும். நீ தானம்மா இது? நான் சொல்கிறத யோசிச்சுக்கோ. கடவுள் ஒன்று தான், இதில் மாட்டுக்கிறது யாரா இருக்குமா? இல்லை அப்படின்னாக்கா தப்பு இருக்குது. கடவுள் இருக்குது சொன்ன ஒரு தப்பு. மதத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கடவுள் இல்லைன்ற முடிவு வரலாம், இருக்குதுன்னு முடிவு வரலாம். கடவுள் இருக்குதுன்றதுக்கு ஆதாரம் நீ தான். எளிமையா சொல்றேன், கடவுள் இருக்குதுன்றதுக்கு ஆதாரம் உன் பைபிளோ, உன் வேதமோ, உன் சித்தாந்தமோ, உன் தத்துவமோ கிடையாது, நீ தான். கடவுள் இருக்குதுன்றதுக்கு ஒரே ஆதாரம் நீ தான். ஏன்னா உனக்கு இதே புரியுது, நீ சாப்பிட்டா செஞ்சு. இப்போ இது புரியலன்னா உன் கர்ம பலன் சரியில்லை, உன் மண்ணில் ஏதோ மசாலா இல்லை. கடவுள் இதுக்கு அவங்க நீ கடவுள் இல்லைன்னா என்ன இல்லை, உன் மூளையில வேலை செய்யல, உனக்கு அறிவு இல்லை. சரி, கடவுள் இருக்குன்னு அறிவு இருக்குதா? இப்போ கடவுள் இருக்குதுட்டு ஆடு வெட்டுற, மாடு வெட்டுற, ஜாதி பேசுகிற, உயர்ந்தவன்ற, நான் தான் பெரிய ஆளுன்ற, இப்படி உனக்கு கடவுள் இருக்குதா? நீ சரியா, நீ அறிவா வேலை சரியானா? கடவுள் இருக்குதுனால நீ அறிவாளி இல்லை, கடவுள் இல்லைனாலும் நீ அறிவாளி இல்லை. இருக்குதுன்ற முட்டாலும் இல்லைன்ற அறிவாளியும் இப்ப என்ன செய்யலாங்க? ஒரிஜினலா முட்டாலும் ஒருத்தன் இல்லை, அறிவாளி இல்லை. ஓடாத கடிகாரம் கூட சரியான நேரத்தில் ஒரு முறை காமிச்சிடும், ஒரு நாளைக்கு 2 முறை கட்டாயம் தெரியும். ஒரு 10-10 ஒரு கடிகாரம் நினைச்சுன்னு சொன்னா நீங்க பகல் டைம் 10-10 இருந்தா பகல் 10-10, நைட்டு 10-10. இப்போ ஓடாத கடிகாரம் கூட என்ன செய்ய முடியுது? 2 முறை சரியான நேரத்தை காமிச்சு கொடுக்குது. அப்ப சரியா? ஆடு பேசுன்னு சொல்லுறானே, ஏப்ரலுக்கு அப்புறமா மாசம் நான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுறானே, ஐடியா தானே? வாங்க பத்னி பத்னி பொண்டாட்டிக்கெல்லாம் பத்னி தானே அந்த இதில் கடவுள் தெரியாதுட்டான். இப்போ தேவையான சொல்றது சம்மந்தம் தான் இருக்கான். போடுறா மேலே ஒரு நிலத்துக்கு அறிவாளிகளுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். ஆமா தெரிஞ்சுக்கிறானே, சொல்ற விதத்தை வச்சு இவனும் ஒத்துன்னு போறானே. கொஞ்சமான யோசிக்கணும்ல, என்னடா இது, எப்படி இது யோசிக்கணும்? ஏன் இது செய்யல? நான் அந்த கூட்டத்தில் இருக்கிற பெருமைன்னு சொல்லிடுறானே, நான் வந்து ஒரு ஜாதி பேரை சொல்லி நான் உயர்ந்தவன் சொல்லி பெருமைப்படுறேன்னா அவ்வளோ கீர்த்தனமானவன்னு அர்த்தம் அவன். அதே மாதிரி ஒரு ஜாதி பேர் சொல்லி தன்னை தாழ்ந்தவன் சொல்றான்னா அவனும் என்ன தான் கீர்த்தனமானவன் தான். ஒரு சரியான புரிதல் அவனுக்குள்ள என்ன பண்ணிக்கல ஏற்படுத்தி. இப்ப இந்த கர்மங்களை எல்லாம் யாருக்கு கழிக்கணும்? திரும்பவும் அதே சொல்றேன், கர்மங்களை யார் கழிக்கணும்? கர்மம் புரிது என்ன ஆயிட்டோம், அது வளவளன்னு பேசுற மாதிரி தான். கர்மம்னா புரியுதா? கர்மம் என்பது செயல்கள். செயல்களுக்கு நிச்சயமா என்ன உண்டு? பலன்கள் அல்லது அடுத்த செயல்கள் கட்டாயம் உண்டு. நான் உங்களை பார்த்து வணக்கம் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பி வணக்கம். ஏன் நான் உங்களை மதிக்கிறேன். இப்ப நான் உங்களை போலியா வணக்கம் பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உங்களை போலியா வணக்கம் பண்ணுறேன். நீங்க 2 விதம் இருக்குது. நீங்க உண்மையாகவும் பண்ணலாம், போலியாகவும் பண்ணலாம். நானும் உண்மையாகவும் பண்ணலாம், போலியாகவும் பண்ணலாம். ஆனா நான் பண்றது உண்மைதான் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். நான் பண்றது போலிதான் யாருக்கு தெரியும்? நீங்க பண்றது உண்மைதான் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். நீங்க பண்றது போலிதான் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். இப்போ உங்களை விட உங்களுக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா? உங்களை விட உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? நீங்க செய்த செயல்கள் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? ஆனா எனக்கு தெரியும், செயல்களுக்கு பலன் உண்டு. ஆனா எந்த செயல் செஞ்சீங்க, எந்த செயலை எப்படி தப்பா செஞ்சீங்க, சரியா செஞ்சீங்க யாருக்கு தெரியும்? உங்களுக்கே தெரியும். இது சரி தப்பு. சரி தப்பு தெரிஞ்சுக்க முடியாத மனுஷனாவே இருக்க முடியாது. ஆடு மாடு கோழி உதிரிகள்லாம் தெரியுது சரி தப்பு. 5 ஜீவர்கள்னா சரி தப்பு தெரியுது. ஒரு எரியிற காட்டுக்கு போகுமா? தீப்பத்தி எரியுது ஒரு காடு, அங்க போய் நம்ம தண்ணி போகலான்னு போகுமா? அங்க என்ன பண்ணுது? வெளியே வருது. அப்ப சூழ்நிலையில இருந்து என்ன பண்ணுது? அது தன்னை காப்பாத்திக்க தற்காத்து கொள்ள என்ன பண்ணுது? அல்லது விடுபடுது. எங்கேயோ பிறந்த ஒரு பறவை எந்தெந்த தேசத்துக்கு என்னென்ன கிடைக்குதோ அங்க வருது. ஆஸ்திரேலியால இருந்து இங்க வந்துட்டு தெரிவில்லாம இருக்கும். சுத்தி குழுலாம் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஊர்வினை உருட்டு வந்து முட்டம் சொன்னாதான் உங்களுக்கு புரியணுமா? சொல்லாமே புரியும். எப்படி? அதுக்கு ஒரு கதை சொல்லியெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதே இல்லை. சொல்லாமே பரவாயில்ல புரியலப்பா என்ன பண்ணி வைக்கிறாங்க, சொல்லி வைக்கிறாங்கப்பா. நீ செய்யற காரியத்துக்கெல்லாம் கட்டாயம் பிரதிபலன். நீ செய்த முன்வினைகளுக்கு இப்போதுக்கு நீ பலன் அனுபவிக்கிற, இனி அதை தவிர செய்யாது.
இப்போ நான் அடுத்தது சொர்க்கம் ஓணுன்றதுக்காக நீ இப்பவே எல்லாத்தையும் இழந்துக்கிறான் ஒருத்தனாக்கா அடுத்தது சொர்க்கம் ஓணுன்றதுக்காக அவன் இழக்கல, அவன் நரகத்தில் இருக்கணும், அதனால அவன் வாழ்ந்துக்கிறான். அவனை பார்த்து நீங்க ஏன் கத்துறீங்க? வாழ்க்கை அடுத்தவனை பார்த்து கத்துக்கிறதுக்கு இல்லை, உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு. புரியுதா? அந்த விட்டு நீங்களும் கத்துனீங்க அப்படி செய்றீங்க, நீங்களும் பாவம் பண்ணிக்கிறீங்க, நீங்களும் அந்த மாதிரி வாழ வேண்டியதா. நீங்களும் பாவம் பண்ண என்ன தாவீங்க, நீங்களும் அதை கத்துக்கினே அப்படிதான். நீங்க புண்ணியம் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பீங்க? பாவம் பண்ண இப்ப பாவம் பண்ணிடலாம் புண்ணியம் பண்ணிடலாம் எப்படி தெரியும்? உங்க இருப்பு தான். வெளியே தெரியுமா? அதுவும் வெளியிருந்து ஒருத்தர் சொல்லுவான் ரொம்ப கஷ்டப்படுறான் பாட்டு, ஆனா அவனுக்கு தான் தெரியும். ஒருத்தர் தோக்குறாரு ஜெர்மனி லாய்பாஸ்ல ஃபர்ஸ்ட் கேம் தோக்குறாரு, ஜெர்மனி ஜெயிச்சாரு. அது திமுக தான் 2 பொன்னாட்டி வரலாம். தோத்தவனுக்கு தெரியும் நம்ம வேணும்னு தோக்குறோம். அப்ப அவன் தோத்தானே தோக்குறானா? தோத்த மாதிரி நடிக்கிறானா? அவன் தோல்வி என்னாச்சு? டிசைடடு. சகுனிக்கு தெரியும் இந்த தாயம் இப்படிதான் போனோம்ட்டு. தோக்கணும்னு தோக்குறான். என்ன செய்யறான்? ஒருத்தர் பேசுறான், எல்லாம் புரிதல் உள்ள ஒரு மனிதன் பேசுறான். ஏன் உனக்கு புரியல? நேற்று ஒரு மனுஷன் பேசுறாரு, எனக்கு பைக்கு பிரச்சனை, அது வேற விஷயம். அப்புறம் நான் போஸ்ட் போறது திருக்குறள் போறது நிறுத்திடலாம் இல்லை, அது மட்டும் தான் இருக்குது. அப்போ அவர் பிளாக் லைட் போட்டுருக்கீங்க வள்ளல் பெருமான் இப்படி சொல்லுங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு அது இவரோட வந்து சொன்னார், ஐயா அது மத்தான் அது மருந்து உங்களுக்கு விசாரணை பண்ணிக்க கிட்டதாயே வெட்டனே மர இன்னொரு சொல்லி வச்சுக்கிறான். ஒரு விஷயம் நச்சுன்னு சொல்லி வச்சுக்கிறான். பாவம் செய்யாது மனமே யமன், கோபம் கொண்டே யமன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாது மனமே. எங்க செய்யாத பாவத்தை? வெளியே இல்லைங்க, மனசுல. எங்க செய்யக்கூடாது பாவத்தை? உள்ளது. ஒரு மனிதன் இதயத்துல சரியா இருக்கும், வெளியே சரியா இருந்தா பிரயோஜனம். ஒரு மனிதனுடைய இதயம் சுத்தமா இருக்கும், வெளியே பயங்கர சுத்தமா அப்படி மேக்கப்லாம் பண்ணி நல்லா நாம எந்த மாதிரியான மேக்கப்பும் போட்டு காமிக்கிறோம், அதெல்லாம் ஒரிஜினலா உண்மையாகுமா? ஆனா இதய சுத்தம்ன்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இதய சுத்தம் என்பது எங்க இருக்கணும்? இப்போ காரியங்கள், கர்மம் என்பது காரியங்கள் ஆற்றுவது. அது காரியம் ஆற்றுவதனால் எதிர்வினைகளும் நல்வினைகளும் வந்துதான் இருக்கும். ஆனா அந்த செயல்கள் புரிதல் இருந்து வெளிப்படுகிறது. நான் உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் தான் சொல்றேன், யாரையும் வலிமைப்படுத்தாதீர்கள், நீங்கள் யாருக்கும் வலிமையாக இருக்காது. நிதானத்தை கைக்கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க? நிதானத்தை கைக்கொள்ளுங்கள். விதியை வென்றெடுக்கும் ஒரே ரகசியம், நிறைய ரகசியம் சொல்லுறேன் நான், ஒரு டைம் ஒரு சொல்லுவேன். விதியை வென்றெடுக்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன், நேர்மை. நேர்மை. அப்ப நேர்மையா என்ன ஆயிடும்? நேர்மை எங்க வரும்? யாருக்கு வரும் நேர்மை? யாரால நேர்மையா இருக்க முடியும்? நிதானிக்கிறவங்களால தான் முடியும். நேர்மையா இருக்கிறதுக்கு நிதானம் ஒரு பெரிய விஷயம். விதியை முன்னெடுக்கிறதுக்கு நிதானம் மிக 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 அவசியம். நிதானங்களிலே மிக சிறந்தது இது நிதானம். ஒரு மனிதன் நிதானத்தை கைக்கொள்வாங்க என்றால் கர்மா அவன் ஒரு விஷயமா விதியை மதியாது. அதான் சொல்லுறா, நெல்லு பேசு, நில்றா, யோசிச்சுட்டு பேசு. என்ன பண்ணு? ஒரு செயல் செய்து கூட என்ன பண்ணு? இந்த பிரார்த்தனையை நிதானிக்கிறது. ஒரு செயல் செய்து நிதானிச்சு பிரார்த்தனையை எப்படிதான் எல்லாரும் நிதானிக்கிறதுக்கு தான் டைம் கொடுக்குறாங்க. போய் என்ன பண்ணணும்? நான் இருந்துட்டு செயல் டைக்கமாக தான் செயலில் நிதானம் மட்டும் உங்களுக்கு வந்தால் காரியங்கள் எல்லாமே சரியாயிடும். கர்மங்கள் எல்லாம் வேறு மாதிரியே வேலை செய்யும். கர்ம வினைகள் எல்லாம் உங்களுக்கு மாறும். எந்த தவறு செய்திருந்தாலும் நீங்களே தானே திருத்திப்பீங்க. திருத்த மாட்டேனாலும் அதுக்கு நீங்களே அனுபவிச்சுப்பீங்க. பிறவி உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம். கடவுள் என்ன பண்ணும்போது இல்லை இயற்கை என்ன சந்தர்ப்பம்? பிறவி இருக்குதானா இருக்குது. பிறவி நம்ம ஒரு வாட்டி பேசுவோம். ஏற்கனவே பேசியிருந்தேன், நீங்கள் பேச பார்த்துக்கலாம், யூடியூப்ல இருக்குது. இப்போ சொல்றேன், எந்த செயல் செய்தாலும், நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும், இந்த வட்டத்திலிருந்து விலகி போறவன் யோகி. இந்த வட்டங்கள்லேருந்து, இந்த சட்டங்கள்லேருந்து, இந்த கர்ம பலன்களிலிருந்து, இந்த கூட்டத்திலிருந்து, இந்த வட்டங்களில் போயிட்டு பிறவி பெருங்கடல் தாண்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் யோகி. எல்லாராலும் யோகி ஆக முடியுமா? எல்லாம் தியானத்துக்கு வருவாங்களா? இல்ல. எல்லாரும் இந்த வட்டத்தை கடக்க முடியுமா? முடியாது. வட்டத்துல கடக்கிறதுக்கும் அல்லது வட்டத்தில் நீங்க செயல்படுவதற்கு கூட இந்த யோகம் பயன்படுகிறது. ஆனா ஒரிஜினலா யோகம் செய்யப்படுறது எதுக்கு? எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வெளியே போயிருக்கு. நீங்க எல்லாத்தையும் கடந்து பிறவி பெருங்கடல்ல கடக்கிறதுக்கு இது தேவை. ஆனா இது எதுக்கெல்லாம் கூட பயன்படும்? உங்க வாழ்க்கையில செய்யற நன்மை தீமைகளுக்கு கூட நிதானத்தை கைகொள்றதுக்கு, புரிதலுக்கு, உங்க வாழ்க்கை எந்த சேஞ்சஸ் இருக்காதுங்க. அதே தான் முதல்ல இருக்கா. நீங்கள் பேர் மாற்றிக்கிட்டு பேர் சில பேர் கூப்பிட்டு அவசரம் சொன்னால் கூட பேர் மாறிச்சு போனீங்க நன்மை ஆயிட்டாங்க. ஆக மாட்டேன். பேர் மாற்றிருந்தா நன்மை ஆயிடும். நான் கூட பேர் மாற்றிக்கலாம்.
பேசாம கோர்ட்ல என்ன பண்ண எல்லாருக்கும் பேர் வச்சிடலாம். நீ சிவராஜன் தானே கொலை பண்ண, உன் பேர் பீட்டர் கிலோமீட்டர் போ டக்காவல் தான், உன் பேர் கொலை பண்ண மாட்டாரா? நான் பேர் மாத்தினா குற்றம் இல்லாம ஆயிடுமா, தண்டம் இல்லாம ஆயிடுமா? பேசாம கோர்ட்ல அமெண்ட் பண்ணிடலாம். பேர் மாத்தி வா, நீ புரிஞ்சுமான ஆயிட என்னக்கா போய் கண்ணை தூக்கி ஒரு அமுக்கு ஏற்று சூப்பர் இருக்கு, நீ தெரிஞ்சுட்டு ஞாபகம் ஆயிட்டேன், இனிமேல் சரியா வாழ்க்கை சொல்லி அமைச்சிடலாம். திங்கிருவானா, மனம் மாறுமா? விடுதலை ஏற்பட்டா அடுத்த வினாடி மாறிடுது. ஒரு விடுதலை ஏற்பட்டா ஆயிடும் உனக்கு ஒரு அடுத்த வினாடி நீ மாறி இருக்கு. அதுக்கு பேர் மாற வேண்டியதில்லை, ஊர் மாற வேண்டியதில்லை, உங்க ட்ரெஸ் கோட் மாற வேண்டியதில்லை, நீங்க மதம் மாற வேண்டியதில்லை, நீங்க ஜாதி மாற வேண்டியதில்லை, எதுவும் மாற வேண்டியதில்லை. ஆனால் உங்க புரிதல் மட்டும் மாறி போயிருக்கும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருக்கு. நீங்க எதுவா இருக்கிறீங்களோ எது வரைக்கும் எப்படி வாங்குறீங்க அப்படியே வாழும். நீங்க மாமிசம் சாப்பிட்றதா இருந்தா சாப்பிட்டே இருக்கலாம், சாப்பிடாதவங்க இருந்தா சாப்பிடாம இருக்கலாம். நீங்க ஒரு சமூக அமைப்பு சார்ந்தவங்க இருந்தா, ஏன்னா உங்க சொசைட்டி ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நீங்க சொசைட்டிக்குள்ள. ஆனா நீங்க சொசைட்டி கடந்து சிந்திக்கலாம். அது ஒரு சின்ன வாட்டம், அது மேல ஒண்ணும் நீங்க அக்கறை எடுத்துக்க வேண்டியது. அது ஏன் எதிர்ச்சுக்கிறீங்க? சொல்லிக்கிறது என்ன இருக்குது? சொல்லிக்கிறது என்ன இருக்குது? நம்ம ஒரு சமூகம் சொல்லிக்கிறது என்ன இருக்குது? ஆனா அது மேல அக்கறை இல்லாம இருக்குன்ற நான் பெரியவன் நான் சின்னவன் சொல்றதுக்கு மட்டும் இல்லாம இப்ப எப்படி தானே நடைமுறைக்கு ஒரு பேருக்கு தரா போகுது, எப்பவுமே இருக்கு தரா போகுது. அது புனிதம் மட்டும்தான் இருக்குதுன்னா, சிவா புனிதம் மட்டும், பீட்டர் புனிதமானதா சொல்லுங்க? இல்லைன்னா முகமது ஆசிர் புனிதமானதா? பேர் எதனா புனிதமானதா? நான் புனிதமானவனா? புனிதம் எனக்குள்ளவா? என் பேர் இல்லையா? நான் புனிதமானவன் தான், என் பேரும் புனிதப்பட்டு. வள்ளுவரே அல்லது திருமூலர் மூலன்னு வச்சுக்காம நாயின்னு வச்சுன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்க. திருநாயின்னு பேசணும். அவர் நாயின்னு வச்சிருந்தாங்கன்னா சொல்லி பேசிட்டு. ஏன்னா அவர் படைப்புகளுக்கு தான் அவருக்கு மரியாதை, படைப்புகளுக்கு ஒண்ணு அந்த பேருக்கு மரியாதை. அவருக்கு மூலம் இருந்தா தான் அவர் மரியாதை புரியுறா? அந்த படைப்புகள் இருந்து நாயங்களும் உயர்வா பேசுறோம். வார்த்தை வந்து உயர்ந்த பேராக இருக்கிறோம். அந்த வார்த்தையை மதிப்பு ஆழ்ந்தா ஆயிடும். அப்போ வார்த்தைக்கே மதிப்பு தர அளவுக்கு வல்லமை எதுக்கு உண்டு? நாம் மனசோட புரிதலோட வாழ்ந்தாலும். கர்மங்கள் மேல அக்கறை கொள்ளாம உங்க காரியங்களை சரியாக ஆற்றும். ஒரு செயல் செஞ்சா கர்மா இருக்கு. எந்த செயல் செஞ்சாலும் கர்மா இருக்கு. யோகியா ஒரு செயல் செய்யறது கட்டாயம் செஞ்சுதான் செய்யாம இருக்க கூடாது. ஏன்னா நீங்க அதுதானே பிறந்தீங்க. நீங்க செயல் செய்யக்கூடாதுன்னு அங்கேயே இருந்துக்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போகணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும். நீங்க சரியான புரிதலோடு சரியான செயல்களை செய்து கொண்டே போனா அதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் தானா அங்கேயே வரும். ஒவ்வொரு இலையா ஒதுங்கி ஓடுற மாதிரி உங்களுக்குள்ளது ஒன்று உங்களுக்கு காம உட்காந்து ஒதுங்கி வந்துட்டு இருக்கோம். எல்லாம் இருக்கு. நீங்க ஏன் வாரத்தை காமித்து விடுறீங்க? நீங்க ஏன் விடுறீங்க? அதுவே போயிடும். அதுவா வந்து அதுவா தான் போகும். காம நீங்கள கூப்பிட்டீங்க, 4 வயசுல நீங்க எதனா பண்ணிட முடியுமா? அது பத்தி சிந்திச்சீங்களா? அது 14 வயசுல வந்தது, ஒரு வயசுல போகும். நீங்க கொண்டாட மாட்டேன்றீங்க, அதை எதையுமே செய்ய மாட்டேன்றீங்க, அதை அனுபவிக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு துக்கம் மேல மேல சேர்ந்து வச்சுன்னு அது வேற மாதிரிலாம் செஞ்சீங்க. 60 வயசுல உட்காந்து யோசிச்சிருக்கீங்க. அதை பத்தி அனுபவிச்சுதான் யோசிச்சிருப்பீங்களா? வந்தது தானே போயிருந்தேன் தானே. ஏன் வந்தது போல? வந்தது ஏன் போல? வந்து ஏன் நினைச்சு சிரிப்பாங்க. வந்தது ஏன் போல? சரியா வாழல. சரியா வாழ்ந்தா என்ன ஆகும்? ஒரு மனிதன் தன் மனைவியோடவோ அல்லது தன் பார்ட்னரோடவோ அல்லது தனக்கு தேவையான பெண்ணோடவோ அல்லது ஆணோடவோ அல்லது அதுக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சரியாக கொண்டுட்டாங்க. திருமணம் போடுமா? தேவைப்படுமா? ஒரு பறவைக்கு ஏன் தேவைப்படல? ஏங்க ஒரு பறவைக்கு முன்னாடி ஏன் தேவைப்படல? ஏன் மனுஷனுக்கு மட்டும் தேவைப்படுது? வெறும் மனதிலிருந்து கொண்டு போறான் எல்லா விஷயத்தையும். எண்ணங்கள்ல இருந்து போறான். இது அப்படி இருக்குமா, இது இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமா, அது நான் அப்படியெல்லாம் பரவாயில்ல. உன் மனுஷனா இருந்தா அந்த வேலை தோணுதா பண்ணு, முடிச்சுட்டு வெளியே வாழ்றேன். ஏன் அங்கேயே நிற்கிறேன்? நான் கற்போகத்திலிருந்து வெளியே வாழ சொல்லவே இல்லை. உங்க இஷ்டம். அது ஒருத்தர் கூட ஒன்றியா வாழ நீ நினைக்க, அது உங்க விருப்பம். நீ பல பேரோட வாழ நினைக்கிற, அதுவும் உங்க விருப்பம். நான் அதை பேச வரல. உன் ஒழுக்கத்து மேலே எனக்கு அக்கறையே இல்லை. நான் சொல்லி தரது யோகம் மட்டும்தான். நீ என்ன செய்யலாம்? யோகியாகும். ஆனா உன் புரிதலுக்கான விஷயங்கள் எல்லாம் நான் சொல்றேன். நான் போற போக்குல வாழ்க்கையில நான் சொல்றேன். எப்படின்னா இன்னும் வாழலாம். நான் சொல்றதா நீ இன்னும் வாழ வந்துருவியா? நான் சொன்னா அப்படியே கேட்டு வந்துருவியா? உன் மனம் அப்பேற்பட்டதா? நான் சொன்னா உன் கேட்குமா? நான் நீ என்ன கேள்வி நான் சொல்றேன். அது ஒருத்தர் தான் சொன்னேன். அது இப்படி பேச வேண்டியது. ஐயா நான் இப்படி இருக்கிறேன், நான் எப்படி வாழணும்னு கேட்டா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் என்ன கேட்டா நான் சொல்லிட்டு போறேன். அது மாதிரி எனக்கு தெரிய கேட்டா நான் சொல்ல போறேன். நீங்க இப்படி வாழுங்க. நீ ஒருத்தருக்கு ஒண்ணுதான், எல்லாரும் ஒரே மாதிரியா? ஆனா புரிதல், ஐயா எனக்கு சரியா புரியலங்க, எனக்கு இந்த கணக்கு சரியா புரியல, இந்த வாழ்க்கை எனக்கு புரியல, இந்த குடும்ப அமைப்பு எனக்கு புரியல, இந்த செட்டப் எனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு வீடு கட்ட தெரியலங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்?
வழி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணுமே முடியலன்னா என்ன செய்ய போறேன்? உதவ போறேன். ஆனா நீங்க அலோ பண்ணாதான் அதை செய்ய முடியும். நீங்க அலோ பண்ணலன்னா என்ன செய்ய முடியுமா? வீடு கட்டி கொடு, ஆனா நான் சொல்றதெல்லாம் கட்டி கொடு. அப்புறம் என்ன வேலைக்காரனா தான் ஆக்குறேன். அப்ப எனக்கு என்ன அலோ பண்றியாங்க? அப்ப நான் சொல்றேன், அப்படி முடியாது, எனக்கு இப்படி வந்தா தான் முடியும். இல்லை இப்படி நடந்தா இப்படி நடக்கும். சரி, நான் சொல்றதெல்லாம் செய்யறேன், நீ இப்படிதான் நான் செய்ய முடியும். அப்ப நான் தெளிவா இருந்தா அவங்க என்ன பண்ண முடியுமா? யார் சரியா இருக்கணும்? இப்ப நான் இருக்கிறேன், நான் சொல்லிடுறேன், நீ நான் என்னை பத்தி நீ அக்கறையே எடுத்துக்காத, நான் ஒயின் ஷாப் உள்ள இருப்பேன், நீங்க காம்பரேஷன் திருவிழா திருடி யாரோ வந்து சொல்றேன், அவரை வந்து ஒயின் ஷாப்ல பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்க? ஒயின் ஷாப் போய் பருக்குடிக்கு போயிருப்பேன்னா பதினா ஒரு விஷயம் கேட்பீங்க. நீங்க என்னை நானும் உங்களை நடிச்சு நான் ஒரு புனிதமான உங்ககிட்ட காமிச்சு நீங்களும் என்ன நடிகனாவே நீங்களும் நினைச்சீங்க, நீங்க போய் என்ன பண்ணலாம்? இவனும் கட்டமான ஒயின் ஷாப்ல பார்த்தேன், என்ன தப்பு? ஒயின் ஷாப் தப்பா நான் தப்பா? குடிக்க மாட்டேன்னு சொன்னா எனக்கு தெரியாது, என்ன என் இஷ்டம்னா என் வாழ்க்கையை நான் வாழ்வேன், உன் வாழ்க்கையை நீ வாழ். ஆனா அந்த யோகத்துக்கு தடைன்னு யாரும் சொல்லி கொடுத்துருந்தாங்க, நீ அப்படி நினைச்சிருந்தா உமருக்கு ஏதாவது சரி எவ்வளவு குடிக்கார நட்சத்திரம் சொல்லி தப்பா ரைட்டா? உமக்கு ஏதாவது தப்பா? உனக்கு தெரியாது. ஓ குடிச்சுக்கிறாங்க, அவையாரும் அதிகமான குடிச்சிருக்கிறாங்க, நத்துக்கறி சாப்பிட்டுக்கிறாங்க, உனக்கு தெரியாது. விவேகானந்தர் உட்காச்சா நீ படிச்சதே இல்லை, அது உன் தப்பா ஏன் தப்பா? குருஜிப்பு சீரட் குடிச்சுனே இருப்பாரு, அவர் தான் ஸ்டாப் நீ கொத்து கொடுத்தாருன்னு சொன்னாக்கா தப்பு உங்களுக்கு ஆகுதா? நீங்க பர்செப்ஷனோட வாழ்ந்தா அது உங்க தப்பு. உன் மண்ணில எப்படி வாழணும் வெளியாகிட்ட போய் தேர்ந்துக்கிற வாழ்க்கையை சுதந்திரத்தை நீ அனுபவிக்க முற்பட மாட்டேங்கிற, நான் என்ன செய்யட்டும்? வாழ்க்கை யாருக்குன்னா போய் விரல் வாங்க முடியுமா? உங்க காரியங்களுக்கெல்லாம் நீங்க அடுத்தவங்களே தெரியுதா வாழ நீங்க காரியம் ஆக்குறீங்களா? அப்போ அது நீங்க செஞ்சுதான் ஆகுமா? நீங்களே செய்யவே ஆரம்பிக்கிறேன்னா காரியம் செய்யறதே நிறைய பேர் இல்லை. தானாகவே ஒரு விஷயத்தை யாருமே செய்யறதில்லை நிறைய பேர். அவனா சொல்றான் அதை செஞ்சுட்டு போயிடலாம் சார், நான் இதை செய்யணுமா அதை செய்யட்டுமா? அவன் சொல்றான், ஜோசிகாரன் சொல்றான் இதை செய், இன்னும் அதை செய்ய கொடுக்கலாம், என்ன செய்யறதுன்னு அவனுக்கே கூட புரியாம இருக்குதே. ஆனா சந்தர்ப்பம் எதுக்கானது? இங்க வந்தா நீங்களே எல்லாம் வரணும், குடிக்கு யார் வரணும்? கட்டாயத்தின் பேர் வந்தா நீங்க தான் சும்மா கூப்பிட்டு தர மாட்டீங்க. அப்புறமா இதான் நான் வேலை வெட்டிக்கலாம் வந்தேன், நீங்களே வந்தா எது பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்துறேன். ஆனா நான் சொல்ல வேண்டியது என் வேலை, இப்படி ஒன்று இருக்குது, நான் சச்சத்தை நடத்துறேன், இது நான் பண்றேன்னு சொல்ல வேண்டியது என் வேலை. வளர்த்து வளர்த்து உங்க வேலை. எனக்கு இது குத்தா நான் எப்படி செய்வேன்னு சொல்லி தரேன், காசு வாங்குறேன், இல்ல இப்படி வா எப்படி வா சொல்லி தரேன், ஏன் வேலை. விருப்பமா இருந்தா நீ செய்ய வேண்டியது, நீ தேர்ந்தெடுக்க வேண்டியது வேலை. ஏன் உனக்கு அப்படி புரியுது இல்ல இப்படி புரியுது? இல்ல வானா நீ யார் தோணுது? உனக்கு இல்ல ருசியான சாப்பாடு ஒரு ஹோட்டல்ல விற்கிதுங்க, அவன் விளம்பரமும் பண்ணிட்டான், ஏன் உனக்கு நீ அங்க போக மாட்டேங்கிற? உனக்கு அது இல்ல, நீயாவே நீ உனக்கு அது இல்லாதனால உன் புத்தி சொல்லுது நம்ம புனிதமானவங்க அங்க போகக்கூடாது. நீயா சொல்லிடுற நீ உன்னை உயர்வானவனா? இல்லைன்னா நான் பாவம் செஞ்சுட்டா அது எனக்கு இல்லை, நீயா நினைச்சு. ரெண்டும் யார்கிட்ட இருந்து வருது? இந்த புரிதலை யார் மாத்திக்கிறாங்க? நான் மாத்திக்கணும். தவறான புரிதல் இருக்குதா? நான் இறைவன்கிட்ட என்ன செஞ்சேன்? சரியான புரிதலை நான் இறைவா எனக்கு சரியான புரிதலை குருதா புக்கு அப்படின்னு புக்கு மிக்கேல் நெய்மி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிற கடவுள்கிட்ட பிரார்த்திச்சதான் சொல்ல முடியும். நான் மிக்கேல் நெய்மியை சொல்ல, மிக்கேல் நெய்மி சொல்ல வேண்டும், நான் அதை தான் சொல்லுவேன் இறைவனுக்கு புரிதல் இருப்பான்னு. உங்களுக்கு அவனை நான் கூட துணைக்கு சொல்றேன், அவன் சொன்னான்னு நான் சொல்றேன். ஞானம் என்பது திருமூலர் சொன்னார்னு நான் உங்ககிட்ட சொல்ல, திருவள்ளுவர் சொன்னார்னு சொல்றேன், நான் சொல்றேன். நாதம் கேட்குது, அவருக்கும் கேட்டு. புத்தர் சொன்னார்னு நான் சூன்யம்னு சொல்ல, நான் சொல்ற சூன்யம் தான். புத்தரும் முன்னாடி சொல்லியிருக்கேன். எப்படி நீங்களும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் நீங்களே சொல்லுவீங்க. நாதம் கேட்குது, கேக்குதா? நான் சொல்றதுனால கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? இப்ப நீங்க என்ன சொல்லலாம்? நாதம் கேக்குது, அவ்வளவுதான். சிவகுமார் ஞானம் கேக்குதுன்னு சொல்றாரு, எப்ப சொல்லணும்? எப்ப சொல்லணும்? ஏன் கேட்கல?
ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ நான் இப்படி வாழ்றது அப்படி வாழ்றதுன்ற முடிவை யார் எடுக்க முடியும்? இவங்க எடுக்கலாமா? ஆனா நீங்க சொல்றீங்க நீங்க கறி சாப்பிடலாம் கேட்கலாம். ஏன்னா நீங்க கறி சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு கேக்குது. அப்ப நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? தப்பு இல்லை. புதுசா ஒரு மனுஷன் அப்போ இவருக்கு நீங்க தான் சாட்சி. ஆனா அதை மீறியும் அவர் அப்படிதான் இருப்பாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு புரிதல் இல்லை, அவருக்கு அது கிடையாது. அந்த இடத்துக்கு அவரு வர வேண்டியவரு. அதனால அவர் அப்படிதான். சில பேர் கடவுள் இல்லைன்னே புரியுதியா, சமூக ஒழுக்கம்லாம் சரியில்லை, ஏற்றத்தாழ்வெல்லாம் இருக்கு, படைச்சது கடவுள்னா கடவுள் படைச்சிட்டு எல்லாத்தையும் அவனா வச்சுட்டீங்க, அது நீ ஏன் பிறந்த பொறுப்பு நீ எடுத்துக்கவே மாட்டேன், கடவுள் மேலே பழி போடுற, கடவுள் நடனம் பண்றது தான் நீயும் பண்ற. கடவுள் கும்பிடுவோம் என்ன சொல்றேன், எனக்கு இப்படி எல்லாம் கொடுத்தாரு, எனக்கு வசதியான சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, பங்களா கொடுத்தாருன்னு சொல்ற மாதிரி நீயும் சொல்ற கடவுள் இல்லைன்ட்டு, எல்லாம் கடவுள் சரி பண்ணலன்ட்டு நீ வந்து அவர் மேல பார்த்துக்கோ. நீ எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போற? உன்னால் முடிஞ்சது என்ன? கடவுள் பெனால்டிக்கு ஒண்ணுமே இல்லை. ஒழுக்கத்தை பத்தி பேசு, ஒழுக்கமா இரு, சரியா இருப்பாரு. நீ சரியா இருக்கு, உன்னை பார்த்து பின்னாடி வரமா சரியா இருக்கட்டும். இல்லைன்னா இல்லை நீ போட்டு பார்த்து உனக்கு நான் இருக்கிறேன். கடவுள் இல்லைன்னு உனக்கு புரிஞ்சுச்சனா? இல்லை இல்லைன்னு ஏன் சொல்லிக்கிறேன்? இல்லைன்னா இல்லை. நான் சொல்றேன் கடவுள் இருக்குது, ஆனா மத ஒழுக்கத்தின்படி அது இல்லை. மத ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டதே இல்லை. இப்ப காரியம் யார் அறிய எப்படி ஆட்டுறது? நான் என்ன ஆட்டுறேன்? என்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் சொல்றேன். என்னுடைய காரியம் கடவுள் கொடுத்து நான் சந்தோஷமா நான் என்ன செய்யறேன்? அடுத்தவங்களாம் அது மாதிரி இருக்கு, நான் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நான் காரியம். நீங்க எப்படி காரியம் ஆட்டணும்? நீங்க தான் முடியும். நீங்க எந்தெந்த மாதிரி காரியங்கள் ஆட்டலாம். இது நல்ல விஷயமா இருக்குது, நீங்க என்ன கூட சேர்ந்து ஆட்டலாம். இதுவான அவர் வேலை நமக்குன்னா வந்து நீங்க வெளியேந்து உதவலாம், இன்வால்மெண்ட் ஆகலாம், வெளியேந்து உதவலாம், ரெண்டுமே இல்லை. இல்ல முரண்பட்டும் பேசணும். முரண்பட்டும் பேசணும் உரிமை இருக்குது. யாரா தப்பு சொல்ல முடியுமா? அதான் தப்பு, கருமெல்லாம் சாப்பிடலாம் தப்புன்னு நீங்க சொல்ல, அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனா எது வரைக்கும் அது என்னை வந்து வெற்ற வரைக்கும் இருக்கக்கூடாது, என்னை வந்து தாக்குறவங்களுக்கு அது இருக்கக்கூடாது. பேசுறதுக்கோ சொல்றதுக்கு கருத்து பேசுறதுக்குன்னா இது ஒரு நாகரிகம்னு ஒண்ணு இருக்குது. அதை நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு மனிதனும் நாகரிகத்தன்மை அப்படின்னு ஒண்ணு. செத்து போட்டவனை பேசுறதுக்காக உயிராக்கண சாவடிக்கலாமா? செத்து போட்டவனுடைய கொள்கையை பிடிச்சி உயிராக்கண சாவடிக்கலாமா? நான் மாறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதுன்னு போது என்கிட்ட என்ன பண்ணணும்? என்ன சொல்லி மாற்றணும். என்ன சாவடிக்கு ஈஸிதானா? இப்படிதான் நிறைய பேரை சாகடிச்சு போட்டுருச்சு. கொள்கைக்கு உதவானதுன்னா ஹிட்லர், கொள்கைக்கு உதவுனா சாவடி. செட்டப்பாடுனா இப்போ ஒரு கட்சிக்கு ஒத்துவரைனா அந்த போடு இல்லையா? இது மனிதன் செய்யற ஒரு அசிங்கம். நல்லதா? மனிதாபிமானம் உள்ளவர் செய்யலாம், வாழ்றதுக்கான. இப்ப அதுக்கு பனிஷ்மெண்ட்ல யார் தரதுங்க? நீ உங்க இஷ்டத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதிகாரம் இருக்காங்க, நீ என்ன யோசிச்சு யார் அதை கட்டுப்படுத்துறது? நிச்சயமா செங்கோல் அல்லது செங்கால் இது அரசாட்சி அல்லது இறைவனுடைய அரசாட்சி ஒன்று இருக்குது. அது நிச்சயமா எல்லாரையும் பனிஷ் பண்ணணும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்க துக்கங்களுக்கெல்லாம் நீங்க செஞ்ச பாவமா இருக்கலாம். உங்களுக்கு துக்கமே இல்லாம துக்கமா புரிஞ்சதுனால உங்களுக்கு பாவம் இருந்ததுனால நீங்க துக்கமே இல்லை துக்கம் பண்றான். சில பேர் துக்கப்படுறதுக்கே ஒரு விஷயம் இல்லைங்க, ஆனா துக்கம் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில துக்கமான செயலே இல்லை, ஆனா இவராகவே வாலண்டரியா அது துக்கமா பார்த்துக்கிறது. அந்த விஷயத்தை உள்ள பிறந்ததுக்கு துக்கமான செயலா சந்தோஷமான செயலா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா சில பேர் துக்கமா முடியுது, உள்ள வேணாம், ஒண்ணுக்கு மேல வேணா. இப்போ அது ஒண்ணு மேல ஏன் வேணான்ற? பாவமான செயலா புண்ணியமான செயலா? அவன் புரிதல் இருக்குதான் வருது. இப்ப நம்ம வெளியில சொல்லாமா? சூப்பர் கரெக்ட், புள்ள பெற்றுக்கணும், நான் புள்ளன்னு சொல்லாமா? பெற்றுக்கோன்னு சொல்லாமா? எதை செய்யணும்? நான் சொல்றேன், நீங்க அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரொம்ப புரிதல் செய்தாங்க. இன்னொருத்தருக்கு போதிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான போதனை தான் நான் பேசுறேன்னா தேவையான மட்டும் தான் இதை பார்க்க போறேன். தேவையான மட்டும் தான் நானே பேசுகிறேன். தேவையில்லாத பேசலாமா? அர்த்தம் இல்லாதவங்கள்ட்ட போய் வளரலாமா? கடவுள் வேணான்றவங்கள்ட்ட போய் பேசலாமா? நாம போட்டு வைப்போம், நம்ம சொல்லி வைப்போம், நம்ம புரிஞ்சதே சொல்லி வைப்போம். ஒரு அவ்வளோ போய் புக்கு இருக்கிறோம். ஏன்னா சமூக அங்கீகாரம் கட்சிருக்கோம் நினைக்கிறீங்களா? திருமூலருக்கு எதனா அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. சாகித்யாவில் அப்படி நோபல் பரிசு எல்லாம் கொடுத்தாங்க திருவள்ளுவருக்கு. அந்த மாதிரி எதனா எதிர்பார்த்தாரு அவரு? இல்லை. புரிதல் என்ன பண்றாரு? சுருக்கம் பண்ணி எழுதி வைக்கிறார். ஒரு மனிதனுக்கு எனக்கு இது ஒரு சந்தர்ப்பம். அவர் அதை ஹாப்பியா செஞ்சிருப்பாரு, துக்கமா செஞ்சிருப்பாரு? ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ஆனந்தமா, ஜாலியா செஞ்சிருப்பாரு. அது ஒரு பெருசா வேலை. ஆனா இன்னைக்கு எழுத்தாளர்னா அது ஒரு வேலையாக்கி செஞ்சுக்கிறான். அப்பதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். 4 பேர் வந்து என்ன மதிப்பா எதை எழுதி நான் எழுத்தாளர் ஆகி என்னை காமிக்க முடியும்னு பாக்குறேன். நான் எதை எழுதுனா எனக்கு கேட்சக்கூடாது.
செக்ஸ் எடுத்து உடனே பார்ப்பாங்களா? அதை பேசினா நித்யானந்தாவை பாராட்டினா எழுதுவாங்களா? பத்திரிகைகளில், நியூஸுங்களில், செய்திகளில் எல்லாமே தன்னை முன்னிலைப்படுத்தி பிரபலப்படுத்திக்கிறாங்க. நீங்க சிக்கிக்காதீங்க. இந்த சமூகத்திலிருந்து யார் உஷாரா இருக்கணும்? நீங்க என்ன கவனிக்கிறது, நீங்க தான் உஷாரா இருக்கணும். நான் சொல்ற ஒழுக்கங்கள் ஒழுக்கம் கடந்த ஒழுக்கம், உன்னதத்தை நோக்கிய ஒரு பயணம். உங்க செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தெளிவானதா இருக்கணும். உங்க காரியங்கள்லாம் எப்படி இருக்கணும்? தெளிவானது இருக்கணும். பலன் வருது வரல, பாவமோ புண்ணியமோ. ஆனா உங்க புரிய பாவம் இருக்கிறான்னா சொல்றேன், உங்க புரிதலோடு ஒத்திசைவு கொள்ளாத அத்தனையும் பாவமே. நீங்க வெளியே செய்யறவங்களுக்கு சரியா தெரியும். உங்க புரிதலுக்கு நீங்க ஒத்திசைவு கொள்ளாத போது என்ன ஆகுது? பாவமாக மாறிவிடும். உங்க புரிதலுக்கு ஒத்திசைவு செய்தால் அது புண்ணியமாக மாறிவிடும். உங்க புரிதலோடு ஒத்திசைவு கொண்டால் அது என்ன? அது புண்ணிய பாவத்துக்கு விளக்கம் தான். இப்ப காரியம் ஆரம்பித்து என்ன செய்யணும்? உங்க புரிதலை மாற்ற வேண்டியது. அதே சமயத்தில் உங்க மனம் எப்படி இருக்கணும்? புரிதல் சரியா இல்லையான்றது யாரா சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம் தப்புங்கன்னு நான் சொன்னா நீங்க அனலைஸ் பண்ண தயாரா இருக்கணும். அடமட்டா நான் புரிஞ்சுக்கலாம் சரி, ஹிட்லர் மாதிரி வாங்கினா சரியா? உண்மையிலேயே உங்க மனம் வலிக்கலையா? அப்ப ஹிட்லருக்கு சரியான புரிதல் இருந்திருக்கலாம். அப்ப இந்த இயற்கையை அது விரும்பி இருக்கலாம். அதுக்காக அவங்க சாதிச்சிருக்கலாம். ஹிட்லர் சரியான புரிதலோடு வாழ்ந்திருந்தா ஹிட்லர் சரி. ஏன்னா இந்த பூமிக்கு அப்படி ஒரு மனிதன் இயற்கை கொடுத்துருக்குது. ஆனா அவன் புரிதலோடு வாழனா அவன் சொர்க்கத்துல நரகத்துல இருந்தான். இப்ப சொர்க்கத்துல இருக்கிறதும் நரகத்துல இருக்கிறதும் யாருக்கிட்ட இருக்குது? தனி மனிதன்கிட்ட. சொர்க்கமும் நரகமும் தம்மசமே, நான் சொல்வதை முன்மனம் கேட்கட்டுமே, சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, ஒரு தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே ஒரு பாட்டு இருக்கு. போதையில வந்து அந்த பாட்டு இயற்கை அல்லது உண்மை ஒரு மனிதன் மூலமா த்ரோட் பண்ணுற ஒரு விஷயத்தை நீங்களும் கவனிச்சுக்கணும். நீங்க ஒரு தாய்மை கொள்ளலாம், ஒரு 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 தன்னலமற்ற ஒரு மனிதனுடைய குரல். நான் ஒரு சுயநலத்துக்காக ஒரு இதுக்காக காரியம் மாற்றும் போது நிதானத்தோடும் புரிதலோடு செயல்படுங்க. புரிதலுக்கு முரண்படாது இருந்தா முதல்ல உங்க புரிதலை ஒத்திசைவு கொடுங்க. கடவுள் இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் சரியான பதில் சொல்றேன். நீங்க மாத்திக்க கூடாது. ஒரு கேள்விக்கு பதில் எப்படி இருக்கணும்? எப்போ மயனவே நீங்க எப்ப கேட்டாலும் ஒரே பதில் தான் பாத்துக்கிறீங்களா? வேற வேற ஆங்கில அவனா சொல்லியிருப்பேன் நான் அதை. ஆனா அதேதான், மாறுபடுறதே இல்லை. நான் அதுதான் சொல்றேன். புத்தர் சொன்னாலும் நான் சொன்னேன்னு சொல்லன்ற. ஆனா என்ன செய்யறது? புத்தர் முன்னாடி சொல்றேன். புத்தர் சொல்றேன். நாதம் கேட்குதுன்னு திருமூலர் சொன்னாலும் நான் சொல்லல. என்ன செய்யணும்? திருமூலருக்கு முன்னாடி கேட்டு, ஒவ்வொருக்கு முன்னாடி கேட்டு, எக்கங்கர் அமைப்பு அது ஒரு மேஜரா வச்சுன்னு, இஸ்லாம் அமைப்பு அது ஒரு மேஜர் விஷயமா வச்சுன்னு பண்ணிட்டு இருக்குது. இந்து மதம் அது ஒரு மேஜரா வச்சுன்னு ஓம் போட்டு வச்சுன்னு கொண்டாடி இருக்குது. நானா செய்யட்டும்? அப்ப நான் அந்த மதம் இருந்தாலும் நான் அதை சொல்றேன். நான் அங்கிருந்து பிறந்ததுனால அதை மறைமுகமா ஆதரிக்கல. ஆனா இருக்குதே, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அப்ப கிறிஸ்துவ மதத்துல நல்லது தான் நல்லது இருக்குது, கெட்டது தான் இருக்குது. எல்லாம் நல்ல மனிதர், ரொம்ப நல்ல ஒரு புனிதமான ஒரு மனிதர், இறைவனை தேர்ந்த இந்த மனுஷனா சராசரி மனுஷனா வந்து இறைவனை தேடுறான்னா ஒரு விசேஷமானவன் தானா? அவ்வளவு விசேஷம். எல்லாரும் சூரியன் தண்ணி ஆதியம் தேடுற ஒரு சமூகத்துல ஒரு ஏரியா போட்டு கடவுள் தேடுறான்னா அவ்வளவு பெரிய விசேஷம். ஆனா அதுக்குள்ள செஞ்சு 7 சபையை ஆரம்பிச்சது, அங்கேயும் இங்கேயும் போடுது, தெரிஞ்சதெல்லாம் எழுதுது, வள்ளி தெய்வான சிறுதெய்வ எழுதுங்கள்லாம் எழுதிட்டு கடைசியா வந்து இருப்பது இன்னும் வாழ்ந்துதான் உண்மையை வெளிப்படுத்திருக்கலாம். வாழ்றதுக்கான சந்தர்ப்பம் அந்த மனிதனுக்கு இல்லை. ஒரு படம் புரிஞ்சிருக்கு. நானா செய்யணும்? அது அவர் புரிதல். நான் என் மண்ணில் வச்சுக்க முடியுமா? அது யாரோட புரிதலுங்க? அவரோட புரிதல். ஒருத்தர் சொல்றான் அண்டம் சரி, அவங்க புரிதல் தப்பா? ஆமா தப்பு. எப்போ? இந்த அனுபவிக்கும் போது. கறி தப்பு யாருக்கு? சாப்பிட்டா சரியில்லைன்னா அது அவருக்கு, அவர் உடம்புக்கு அது சரியில்லை. அவர் என்ன பண்ணக்கூடாது? அதை சில பேருக்கு முருங்கை ஆகாது, சில பேர் கத்திரிக்காய் ஆகாது, சில பேர் இறாவை தொட்டாவே வீங்கிடும். இறாவை தொட்டாங்கன்னா வீங்கிடும் உடம்புல. இறாவை தொட்டாவே அழிச்சு. இறா தப்பா? இதுக்காக எப்போ ஒரு வாழ்க்கையே ஆரம்பிக்க போறீங்க? காரியம் செய்வது யாருக்காக இருக்கணும்? உங்களுக்காக இருக்கணும். உங்க செயல் உங்களுக்கு, உங்க புரிதல் இருந்து வெளிப்படணும். ஒருத்தருக்கு 10 ரூபாய் கொடுத்தா எப்படி கொடுக்கணும்? 10 பேர் மதிப்பாங்களேன்னு கொடுக்கக்கூடாது. பகல் தருவா சூப்பர் சொல்லுவாங்களேன்னு கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? அவங்க கஷ்டப்படுறாங்க 10 ரூபான்னு நீங்க கொடுக்கணும். என்ன பண்றது? மற்றவங்களாக கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு செய்தியாலும் யாருக்காக செய்யணும்? இந்த குடில் சிறப்பானது மற்றவங்களுக்காக செய்யாது. என்ன கூட பேசணும்னா எதுக்காக வா? மற்றவனுக்காக வரவே வராது. எவனா வர கட்டிப்பாரு. நீ நான் மட்டும் தான் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு வீட்டில் பேச உனக்கு என்ன டீல்? கேள்வி அவனுக்காக கேட்காது, உனக்காக. வாழ்க்கை அவனுக்காக வாழாது, உனக்காக வாழ.
செயல்களை உனக்காக செய், வெற்றி நிச்சயம். பெரிய ஆளா வருவேன். உனக்கு நீ பெரிய ஆளா கோடி சொல்லியா? எனக்கு தெரியாது. பெரிய கார் மகளாம் வச்சுப்பியா? அதுல நிறைவா இருப்ப, கொடுத்த தூக்கம், ஆனந்தமா இருப்ப, சந்தலம் இல்லாம பணம் இருக்கும். பிரச்சனைக்கு உனக்கும் வரும், உன் கோணம் வேறவா. உனக்கு பிரச்சனை வராமலாம் இருக்காருன்னா கோணங்கள் மாறும், பார்வைகள் மாறி இருக்கும், புரிதல் மாறி. நீ எல்லாம் செத்து போயிடுவேன், எல்லாம் செத்து போயிருப்பாங்க. நீ சம்மதியா எல்லாருக்கும் தீ ஊற்று வந்திருக்கோம், எனக்கு வந்திருக்காதுன்னு அவங்க சொல்றாங்க. அது எனக்கு தெரியாது. என் பயணம் அதை நோக்கி நடந்துருது, ஆனா எனக்கு அது தெரியாது. தெரியுமா எனக்கு அது? ஏன் நான் செத்துட்டு பேசிட்டு அதை நோக்கிய பயணம் இருக்கு. இப்படி வாழ்ந்து கூட அதுவும் வரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க தாத்தா சொல்றாங்களே, இந்த இடத்துல இது நடக்குதுடா, இந்த வருஷம் போனா இது நடக்குது, இத்தனை வருஷம் தான் இப்படி கேட்குதுன்னா அதெல்லாம் வந்துட்டே இருக்கும் போது அதுவும் கூட வரதுக்கான அவ்வளவுதான். என்ன ஆனா செயல்கள் எப்படி இருக்குது? என்னுடைய செயல்கள் என் புரிதலோடு நான் முரண்படுவதில்லை, நீங்க உங்க புரிதலோடு முரண்படாதீர்கள். புரிதல் சரிதானா என்பதை மட்டும் மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணுங்க, ஆராய்ச்சி செஞ்சு புரிதலை சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா தப்பு நான் யார் சொன்னாலும் தப்பு தான், நான் சொன்னா கூட. ஆனா என் தப்பு எதுக்கு மட்டும்தான், உங்களுக்கு இல்லை. என் தப்பு எனக்கு, நான் கறி சாப்பிடுறது எனக்கு சரி, உங்களுக்கு தெரியல. இப்ப நான் தப்பா ரைட்டா? எனக்கு சரி, உங்களுக்கு சரி இல்லை, அப்படிதான் அர்த்தம். நான் அர்த்தம் அதுக்கு அவருக்கு சரி, எனக்கு அது சரியில்லை. ஒரு குளிர் தேசத்துல ஒரு சுருட்டு முடிகிறாருன்னா அது அவருக்கு சரி, ஆனா எனக்கு சரியில்லை. ஏன்? அவர் அவங்க வாங்கணும் என்ன பண்ணி ஆகணும், அந்த சுருட்டை அவர் பிடிச்சி ஆகணும், ஆனா அது எனக்கு சரியில்லை. ஒருத்தர் கோயில் வச்சு போடுறாருன்னா ஒட்டு மொத்தமா ஒரு தப்பா, அவருக்கு அது சரி. ஒரு கரடி மீனை சாப்பிடுதுன்னா அதுக்கு சரி, ஏனைக்கு சரியா? ஏனைக்கு ஜீரணம் ஆகாது. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு சரியானது எனக்கு சரியாகவும் தவறாகவும் இருக்கலாம். எனக்கு சரியானதை நான் செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டே வந்தால் ஊழ்வினை உடுத்துவது கூட ஊழ்வினை உடுத்துவது வாழ்த்து. மேலும் சிறப்பாக சனிக்கிழமைகளில் கடைசி சஸ்திரம்